முதலமைச்சர் ஜெயலலிதா தங்கியுள்ள கொடநாடு எஸ்டேட்டில் மனு அளிக்க வந்த காசநோய் தடுப்பு களப்பணியாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காசநோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குனர் வசந்தன் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பணியாளர்களை நியமிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். கரூர் பேருந்து நிலையம் அருகே பட்டப்பகலில் ஒரு ஆணும் பெண்ணும் மது போதையில் மயங்கி விழுந்து கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை கண்ட பொதுமக்கள் முகம் சுளித்தபடி சென்றனர். உடனடியாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். கடலூரில் முத்திரைத்தாள் கட்டணம் செலுத்த 11,500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய துணை ஆட்சியர் தாஸை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். நிலப்பதிவு தொடர்பாக பெரிய காட்டுசாகை கிராமத்தை சேர்ந்த விவசாயி ராஜா அளித்த புகாரின் பெயரில் அவர் கைது செய்யப்பட்டார். அவருக்கு உதவி புரிந்த வாகன ஓட்டுநர் பிரபாகரனையும் போலீசார் கைது செய்தனர். நீதிமன்ற உத்தரவின்படி புதுக்கோட்டை மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தை அதிகாரிகள் ஜப்தி செய்ய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. முறையாக வாடகை செலுத்தாமல் இருந்து வந்த காங்கிரஸ் அலுவலகத்தை அதிகாரிகள் ஜப்தி செய்ய வந்தபோது அலுவலகத்தை பூட்டிவிட்டு சாவி இல்லை என கூறியதால் அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். திமுக முன்னாள் அமைச்சர் KN நேருவின் தம்பி ராமஜெயத்தின் கொலை வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நாளை விசாரணைக்கு வருகிறது. அப்போது நீதிமன்றம் அளித்த கால அவகாசம் முடிவடைவதால் CBCID சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட உண்மை கண்டறியும் சோதனை அறிக்கை கிடைக்க காலதாமதம் ஆவதாக CBCID போலீசார் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே புதுமண பெண் பிரியா எரிந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். மர்மமான முறையில் அவர் இறந்து கிடந்த நிலையில் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். குடும்ப பிரச்சனையில் கணவர் பிலால் மனைவியை எரித்து கொன்று விட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக கணவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.